சரிய போகிறதா தங்கம் விலை? கடந்த காலத்தில் நடந்தது என்ன? வாங்க பார்க்கலாம். தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு நகை பிரியர்களை கதி கலங்க வச்சிருக்கு. குறிப்பா ஒரு சவரன் தங்கம் கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நோக்கி வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. வெள்ளி 1 கிலோ 2 லட்சத்தையும் தாண்டி ராக்கெட் வேகத்துல உயர்ந்துட்டு இருக்கு. இப்படி தங்கமும் வெள்ளியும் போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை எட்டி வருது. இது நகை பிரியர்களுக்கு மத்தியில அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தங்கம் விலை இப்படியே தான் போகுமா, இல்ல விலை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நகை பிரியர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா தங்கம் விலை எந்த அளவுக்கு ராக்கெட் வேகத்துல உயருதோ அதே அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு வரலாறு சொல்லுது. இதற்கு முன்பு எப்போதெல்லாம் தங்கம் விலை அதிரடியா விலை உயர்ந்திருக்கு, அப்போது என்ன நடந்தது, அதற்கு பிறகு மீண்டும் தங்க விலை குறைந்தது என்றால் அதற்கான காரணம் என்ன, அந்த அடிப்படையில் அதே போன்று ஒரு நிலை ஏற்பட்டா தங்கம் விலை அதிரடியா குறையுமா அப்படின்னு பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. தங்கம் விலை இப்படி தாறுமாறா உயர்வது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பாக 2 தடவை தங்கம் விலை இப்படி கண்மூடித்தனமா உயர்ந்து அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. 1979, 1980 காலகட்டம் மற்றும் 1930களில் 2 முறை தங்கம் விலை கடுமையா உயர்ந்திருக்கு. 1978 மற்றும் 1980களில் உலகளாவிய தங்கத்தின் விலைகள் ஒரு அவுன்ஸ் சுமார் $200 $850 மேலா 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இரட்டை இலக்க பணவீக்கம், எண்ணெய் விலை கொடுத்த அதிர்ச்சி மாற்றம் மற்றும் ஈரானிய புரட்சி மற்றும் ஆப்கானிஸ்தான் மீதான சோவியத் படையெடுப்பு உள்ளிட்ட புவிசார் அரசியல் நெருக்கடிகளின் நிலையற்ற நிலை உள்ளிட்டவற்றால தங்கம் விலை இப்படி கடுமையா உயர்ந்துச்சு. இந்தியாவுல தங்கம் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழே இறக்குமதி கட்டுப்பாடுகள் கடுமையா இருந்துச்சு. எனினும் உள்நாட்டு விலைகள் சர்வதேச சந்தை நிலவரத்தையே பிரதிபலிச்சது. இதனால கடுமையா தங்கம் விலை உயர்ந்துச்சு. 24 கேரட் தங்கம் 10 கிராமின் விலை 937 1330 உயர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 45% விலை உயர்ந்துச்சு. எனினும் அமெரிக்க மைய வங்கி தலைவர் பால் வாக்கர் வட்டி விகிதத்தை கடுமையா உயர்த்தியதும் தங்கத்தோட மகிமை மங்கிருச்சு. 1982 காலகட்டத்தில் தங்கம் விலை உச்சத்திலிருந்து 50% மேலா குறைந்துச்சு. 1932 காலகட்டத்தில் மந்த நிலையின் போது உலக வங்கி சரிவுகளையும் பணவாட்டத்தையும் எதிர்கொண்டுச்சு. 1933ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூசவெல்ட் தனியார்கள் தங்கத்தை உரிமையாக்கிக் கொள்வதை தடை செஞ்சாரு. மேலும் தங்கத்தின் மதிப்பு அவுன்ஸ் ஒன்றிற்கு $20.67 $35 உயர்த்தினார். இந்த கொள்ளை மாற்றம் காரணமா தங்கத்தின் விலை 70% உயர்ந்துச்சு. வரலாற்று மிகப்பெரிய விலை உயர்வா இது அமைஞ்சது. இந்த விலை உயர்வானது சந்தை மதிப்பின் அடிப்படையில் அமையாமல் நிர்வாக அடிப்படையில் அமைஞ்சிருந்துச்சு. 1971ஆம் ஆண்டு தங்கம் முழுமையா தாராளமயமாக்கப்படும் வர பல ஆண்டுகளா விலைகள் நிலையா இருந்துச்சு. தங்கம் விலை கடந்த காலங்களில் கடுமையா உயர்ந்த போதெல்லாம் மீண்டும் விலை உயர்வு சரிந்து ஒரு நிலையான விலை நிலவரத்திற்கே சென்றுச்சு. அதாவது மத்திய வங்கியின் அதிக வட்டி விகிதம் போட்டதும் விலை சரிஞ்சது. 1930ல் விலை உயர்வு என்பது கொள்கை மாற்றங்களால ஏற்பட்டுச்சு. 1980ஆம் ஆண்டுகள்ல விலை உயர்வு அப்படிங்கிறது பணவீக்கம் அடிப்படையில் ஏற்பட்டுச்சு. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விலை உயர்வானது பாலிசியில் ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் சர்வதேச அச்சம் காரணமா இருக்கு. கடந்த காலங்கள்ல போல இல்லாம பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளே தங்கத்தை வாங்கி குவிக்குது. எடுத்துக்காட்டா இந்திய ரிசர்வ் வங்கி கூட தனது தங்க கையிருப்பை தொடர்ச்சியா அதிகரித்து வருது. 850 டன்களுக்கு மேல் தங்க கையிருப்பை அதிகரித்து டாலர் சொத்துக்கள்ல இருந்து விலகி சென்றிருக்கு. தற்போதைய சர்வதேச அளவில் நிலவும் பதற்றம் தணிந்தாலும் கூட பல்வேறு நிறுவன அமைப்புகளும் தங்கத்தை வாங்கி குவிப்பதால விலையை தாங்கி நிற்கும் தூணாக இவை செயல்படக்கூடும். பணவீக்கம் கடுமையா சரிந்து உண்மையான விலைகள் உயர்ந்தால் 1980ல் ஏற்பட்டது போன்ற ஒரு மாற்றம் தற்போதும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதா நிபுணர்கள் கூறுறாங்க. எதுவா இருந்தாலும் தங்கத்தின் விலை என்பது கட்டுக்கடங்காமல் போவது ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் மட்டுமல்லாமல் உலக அளவுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை.